உங்க காலேஜ்ல கேம்பஸ் கண்டக்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லடி. வாட்? சாரி மேடம், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. கேம்பஸ்லாம் கண்டக்ட் பண்ணல மேடம். சார், ஐ திங்க் நம்ம பொசிஷனுக்கு இந்த கேண்டிடேட் ப்ரொஃபைல் ரொம்ப லோவா இருக்கு. பாவி. So I think we should go on to next person. ஓவரால் ஸ்கோர் ஷீட் கொடுங்க. ரிட்டன் டெஸ்ட், ஆப்டிடியூட் ரெண்டுமே டீசெண்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்களே, இவங்களே எதுக்கு ரிஜெக்ட் பண்ணோம்? ஆமா ஆமா. இல்ல சார், குவாலிட்டியா இருக்கிற கேண்டிடேட்ஸே பிக்கப் பண்றதுக்கு லேட் பண்றாங்க. இவங்க பிலோ ஆவரேஜ் வேற. அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் தான் சார் லேட் ஆகும். இதை தவிர இவங்களை ரிஜெக்ட் பண்ண வேற ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இருக்கா? நோ சார். ப்ளீஸ் புஷ் ஹர் ஃபார்வர்ட். சாரி சார், இட்ஸ் டோட்டலி யுவர் கால். எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? நான் ரிஸ்க் எடுத்து உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. கண்டிப்பா சார். வெல்கம் டு டமுடா சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஏய் ஏய் ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அதென்ன நம்ம வீடு நினைச்சியா? உன் அக்கா பாசத்துல டீ போட்டு பேசிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ், உன்னால என் வேலையே போயிருக்கும். ஏச்சி நிறுத்து. நல்லா வேலை வாங்கி தரேன் டிராமா போட்டுட்டு அங்க வந்து கால வர பார்த்தவ தானே நீ? என்ன சொன்ன? உங்க ப்ரொஃபைல் ரொம்ப லோவா இருக்கு. எவ்வளவு லோவா இருக்கு? இவ்ளோ லோவா இருக்கா? பைத்திய மாதிரி பேசாத, அரைஞ்சிருவேன். நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண மாதிரி பேசுனதால தான் அந்த ஆளு உன்னை செலக்ட் பண்ணான். ஓ. இதோ பாரு, ஆபீஸ் போனோமா வேலைய பார்த்தோமான்னு இரு. காலேஜ்ல பண்ண மாதிரி சுத்திட்டு இருந்த, அப்புறம் என்னாலலாம் உன்னை காப்பாத்த முடியும். ஏய், என்ன வேலை வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி காட்டுறியா? உன் தயவே இல்லாம இந்த வருஷம் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் வாங்கி உன் மூஞ்சில விட்டு எரியல, எரியறேன். உனக்கு ஹெல்ப் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? ஏய் வாடி. மிச்சர் கூட சாப்பிட விட மாட்டேன். குட் மார்னிங். ஒரு நிமிஷம். சேலரி பற்றி என்கிட்ட கேட்டிங்கல்ல, நம்ம ஹெச்ஆர் கிட்ட அதை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் அவங்க கிட்ட பேசிக்கோங்க. ஹெச்ஆர் கிட்டயா? இவகிட்ட போய் பேசணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. ஏய், எதுக்குடி என் சேலரி கிரெடிட் பண்ணாம வச்சிருக்க? நீங்க ஆபீஸ்ல இருக்கிறீங்க, ஞாபகம் வச்சு பேசுறீங்களா? சரி மேடம், சேலரி இன்னும் கிரெடிட் ஆகல, அதான் ஏன் தெரிஞ்சுக்கலான்னு. வெயிட் பண்ணுங்க. யா டேவிட், டீம் லஞ்ச் எங்க போறோம்னு லிஸ்ட் அனுப்பியிருக்க. நீங்க சூஸ் பண்றதை நம்ம போய்க்கலாம். யா ஓகே டன். டேக் யுவர் ஓன் டைம். யா பை பை. போன மாசம் ஆஃபீஸ் வந்தீங்களா? வந்தனே. எத்தனை நாள் வந்தீங்க? 10 நாள் வந்தேன். ஏன் 10 நாளா? ஏன் 10 நாள்னா அப்பதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணேன், அதனால 10 நாள் தான் வந்தேன். சேலரி ஏன் வரலன்னு மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஹலோ, இங்க கத்திட்டுலாம் இருக்காதீங்க. கொஸ்டின் கேட்டா பதில் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்டா கடுப்பாவாதா? கேள்வி கேட்கறது என் வேலை. நீங்க பதில் சொன்னாதான் உங்களுக்கு சேலரி வரும். நீங்க ஒன்னும் இந்த கம்பெனி ஓனர் இல்ல மேடம், ஹெச்ஆர் தான். அந்த வேலையும் ஒழுங்கா பார்க்கறது. என் வேலையை பத்தி பேசின கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுவேன். ஐயோ, எந்த நேரத்துல தான் பெத்தாங்களோ, என் உயிரை வாங்குது. நீங்க தயவு செஞ்சு உங்க டேபிள் போறீங்களா? நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே ஸ்டாப் இட். இது நான் ஆபீஸா கோயம்பேடு மார்க்கெட்டா? எதுக்கு இவ்வளவு சத்தம்? சார் இல்ல சார், என் சேலரி இன்னும் கிரெடிட் ஆகலாதான். ஷட் அப். இன்னும் ஒரே நிமிஷத்துல 2 பேரும் 3வது மீட்டிங் ஹால்ல அசெம்பிள் ஆகல. 4 இடத்துல சைன் பண்ணி உங்களை 5 மணிக்கு ஃபயர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. சார் 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 கோவப்படாதீங்க சார், என் கூடயே ஒரு 7.5 தண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு, அதான் இப்படிலாம். சாரி சார். சில ஜென்மங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவு எட்டாது சார். நீங்க கோவப்படாதீங்க சார். நவதானியத்தை உருண்டை பண்ணி சாப்பிடுவீங்கல்ல, அதை சாப்பிடுங்க, சரியாயிடும். ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? என் பொண்டாட்டி பத்துமா கூட்டு ஏதாவது கத்துமா சார் உங்க 10 லைன்ல தான் இருக்காங்க சார். ஐயோ
அம்மாடி சும்மாமா இங்க ஒரு மீட்டிங், அதான் காமெடிக்காக தான். ஆமா மாமா அப்படியெல்லாம் பேசாதம்மா, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதம்மா ப்ளீஸ் மாமா. மாமா சார் சாரி சார். வாட் சாரி? சாரி சொன்னது எரேஸ் ஆன டேட்டாவெல்லாம் ரெக்கவர் ஆயிருமா? லைவ் டேட்டால ஒர்க் பண்ணும்போது எப்படிமே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சார் லைவ்னு எனக்கு யாரும் சொல்லல சார். ஆமா, உங்களுக்கு எல்லா காதுல வந்து நிமிஷம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? சார் நான் எப்படியாவது ஷார்ட் பண்ணிடுறேன் சார். ஆமா, இப்படி சொல்லிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிரு. நான் தலையில துண்டை போட்டு சார் உட்கார்ந்து. சார் அப்படிலாம் இல்லை சார். என்ன நான் இல்ல? solve பண்ணிடுறேன் சார். என்னத்த சால்வ்? என்னம்மா வா. சார் நான் வேணா இவங்க ஷிஃப்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றேன் சார். இவங்க சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு போட்டும். ஐயோ, எதையாச்சும் பண்ணுங்க, எனக்கு இஷ்யூ சால்வ் ஆகணும். நீங்க அடிஷ்னலா ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஒர்க் முடிச்சிட்டீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் மேம். எதுக்குடி பேக் அப்படி டொம்முன்னு போடுற? நீ பண்ண வேலைக்கு சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டா வர முடியும். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நைட்டு ஃபுல்லா என்ன வேலை பார்க்க வைக்க பிளான் பண்ணிட்டல நீ. அதான் 10:30க்கு வந்துட்டல. போய் பேசாம படு. புரியல, 10:30க்கு வந்துட்டியா? ஏதோ டேட்டாவை ஷார்ட் பண்ணதுனால நான் 10:30க்கு வந்துட்டேன். அதுவும் நைட் ஷிஃப்ட்ல வந்த ஒரு புண்ணியமா எனக்கு ஹெல்ப் பண்ணா. இல்லனா அது கூட முடிஞ்சிருக்காது. விடிய உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஓ மேடம், அப்ப கூட நீங்களா பண்ணலையா? வேணா, எனக்கு தேவையில்லாம மம்பிளுக்காத. ரொம்ப ஆடாதனே, இதுக்கெல்லாம் அனுபவிப்ப. ஏய் முடிஞ்சத பாத்துக்க போடி. உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? சிப்ப. பிரேம், ரொம்ப தேங்க்ஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. நான் தான் ஹெல்ப் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிடாதீங்க. ஓகே பை. இது மூஞ்ச பத்த சாப்பிட கொடுத்தானது. இப்படியே எல்லாரும் வீட்ல இருந்து கொண்டு வந்தா கேண்டீன் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஐயோ, அப்படியே பத்து. இந்த தோசையை காலையில சுட்டியா நேற்று நைட் சுட்டியானே தெரியல. பக்கத்துல கேட்டு பார்க்க வேண்டியதுதான். அம்மாடி என்னம்மா உன்னோடது? ரச சாதம் சார். ரச சாதமா? எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். இதோ தரேன் சார். இந்தாங்க சார். தேங்க்யூம்மா. நைஸ். என்னம்மா நியூ கேர்ள், நீ என்னமா கொண்டு வந்திருக்க? அதே ரச சாதம் தான் சார். ஆனா நான் ரசம் மட்டும் தனியா கொண்டு வந்திருக்கேன். ஓ நைஸ். கொஞ்சம் கொடு, குடிச்சு பார்க்கலாம். பார்த்து சார். சார் தண்ணி வேணுமா? காரமா இருக்கா சார்? நான் காரத்துக்காக இரும்பலம்மா. என்ன? உன் ரச சாதமும் உன்னோட ரசமும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கே. அதெல்லாம் இருக்காதே சார். இல்லையேம்மா, நான் டேஸ்ட் பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்டுமா. நீங்க 2 பேரும் வேற வேற வீட்டுல இருந்து வர்றீங்க, ஆனா ரசம் மட்டும் எப்படி ஒரே டேஸ்ட்ல இருக்கு? சார் இந்த ஆராய்ச்சிலாம் இப்ப தேவையா சார்? சாப்பிடுங்க சார். இத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்க இருந்து யாரும் நகரக்கூடாது. நடந்தது என்ன சொல்லுங்க. இதுக்கெல்லாம் போய் ஏன் சார் இவ்ளோ யோசிக்கிறீங்க? எங்க வீட்ல பார்த்த யூடியூப் சேனல்ல அவங்க வீட்லயே பார்த்திருப்பாங்க, அதான் ஒரே டேஸ்ட் வருது. அது என்னன்னா சார், எளிமையாக ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் சார். அத பார்த்து தான் எங்க அம்மா பண்ணாங்க. அதே வீடியோவை அவங்க அம்மாவும் பார்த்திருப்பாங்க போல. அதான் 2 ரசமும் ஒரே மாதிரி இருக்கு. இருந்தாலும் எப்படி ஒரே டேஸ்ட்? சரி சாப்பிடுவோம். என்னதான் யூடியூப்ல பார்த்து செஞ்சாலும் அது எப்படி ஒரே மாதிரி டேஸ்ட்?
இந்த மாசம் என்ன எவ்வளவு லீவ் இருக்கு? என்னது இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க? ஐயோ என்னம்மா ஆபீஸ்ல விளையாடிட்டு இருக்க? சாரி சார். சார் பேக்ரவுண்ட் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஏதோ தப்பா மெயில் வந்திருக்கு சார். அது தப்பாவெல்லாம் வரலமா, கரெக்டா தான் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அப்போ ஆமாம்மா, நம்ம இன்னும் 2 வீக்ஸ்ல நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போறோம் இல்லையா? ஆ, அதை பார்க்கறதுக்காக ஹெட் வர போறாரு. எனக்கே வெரிஃபிகேஷன்னா பார்த்துக்குவேன். உங்களுக்கு வெரிஃபிகேஷனா? ஏய் மெயில் பாத்தியாடி? ஏய் அந்த குட் மார்னிங் மேல டெய்லி வேற பார்க்கணுமா நானே? படி. ஏய் லூசு, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கு. ஐயோ அப்படின்னா? ஐயோ, நீ காலேஜ்ல அரியர் வச்சது, அதை முடிக்காம இருக்குன்னு தெரிஞ்சு நான் உன்னை வேலைக்கு வச்சது எல்லாம் தெரிய போகுது. மாட்ட போறோம். ஓ மை காட். செத்தோண்டி. ஏய் ஆபீஸ்ல டீ போட்டு கூப்பிடுற, யாராவது கேட்க போறாங்க. ரொம்ப முக்கியம். நம்மள வேலையை விட்டு அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இது பாரு, என் வேலை போனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உன் வேலை போக கூடாதுடி. இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணணும். நீ ஏதாவது பிளான் பண்ணலாம். பண்ணலாம். ரஞ்சினி, உங்க 2 பேரையும் டீல் கூப்பிட்டாரு. பேக்ரவுண்ட் செக் விஷயமா ஏதோ பேசணுமாமா, போய் என்னன்னு பாருங்க. என் வேலை தான் போச்சா? ஐயோ, எங்க 2 பேர் வேலையும் போச்சா?